Dear students, so welcome. So next I would like to next lesson acoustic unit 5 acoustic last topic factor affecting velocity of sound. So last class la பார்த்தோம். So now reflection of sound. So simply reflection it means bouncing of sound. அப்போ சவுண்டு வந்து பவுன்சிங் ஆகிறது தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். When you speak in a empty room, you hear a soft repetition in your voice. ஒரு எம்டி ரூமில் போயிட்டு யாருமே இல்லாத ஒரு ரூமில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாய்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகும். திஸ் இஸ் நத்திங் பட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் sound waves that you produce. Let us discuss about the reflection of sound in detail through the following activity. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா இந்த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். when sound waves travel in given medium and strike the surface of another medium, they can be bounced back into the first medium. This phenomenon is known as reflection. அப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு. அப்போ இன்னொரு மீடியத்தில் பட்டு மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சவுண்டு வந்து பவுன்ஸ் ஆகி பேக் இன்டு த ஃபஸ்ட் மீடியம், மறுபடியும் ஃபஸ்ட்டு மீடியத்துக்கு பவுன்ஸ் ஆகி திரும்ப வரும், ரிட்டனில் வரும். இந்த ஃபினாமினான தான் நம்ம ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் இருக்குது, அந்த பாலை எடுத்து வாலில் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அப்போ வாலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது மறுபடியும் அந்த பால் என்ன ஆகும், திரும்ப நம்மக்கிட்டே வரும். ஸோ இந்த ஃபினாமினானை வந்து நம்ம ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன் சிம்பிள், த ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் ஆக்சுவலி சிமிலர் டு த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு. அப்போ ரெஃப்ளெக்ஷன் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்டு ரெண்டுமே வந்து சவுண்டோடைய ரெஃப்ளெக்ஷனும் லைட்டோடைய ரெஃப்ளெக்ஷனும் சேம் தான். Thus the bouncing of sound waves from the interface between the two media is termed as reflection of sound. The waves that strike the interface are termed as the incident wave, and the waves bounce back are termed as reflected waves. ஸோ இதில் நம்ம ரெண்டு வேவ்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்டேருந்து ஒரு வேவ்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேமு இன்சிடென்ட் வேவ்ஸ். அது அந்த ரிஜிட் வாலில் பட்டு பவுன்ஸ் ஆகி ரிட்டன் பேக் இன்டு த பொசிஷன், மறுபடியும் பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் ரிட்டன் ஆகி. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெஃப்ளெக்டட் வேவ்ஸு. அப்போ இதில் டூ வேவ்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த வேவ்ஸ் இன்சிடென்ட் வேவ்ஸு அண்டு அனதர் ஒன் ஆஃப் த வேவ்ஸு ரெஃப்ளெக்டட் வேவ்ஸு. இந்த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷனுடைய ரூல், ஃபஸ்ட்டு டூ ரூல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரூலு, த இன்சிடென்ட் வேவ் த நார்மல் டு த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்டு ரெஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் லைன் இன் த சேம் பிளேன். ஸோ இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணுங்கள். இதில் இந்த ஒரிஜினல் வேவ், ஸோ அந்த ஒரிஜினல் வேவ் ரிஜிட் வாலை அட்டாக் பண்ணுது, மறுபடியும் அட்டாக் பண்ணி அது ஸ்ட்ரைக் பேக் இன்டு த பொசிஷன். அப்போ இந்த ஒரிஜினல் வேவ் தான் இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம், ரிஜிட் வால்லேருந்து பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைனுடைய நேம் வந்து நார்மல் லைன். ஸோ இந்த நார்மல் லைன்லேருந்து ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் இன்டு த பவுன்சிங் இன்டு த ஒரிஜினல் பொசிஷன். அப்போது இன்சிடென்ட் வேவுக்கும் நார்மல் லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன, ஐ. இந்த ஐயை தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெஃப்ளெக்டட் வேவுக்கும் நார்மல் லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆர், இது ரெஃப்ளெக்ஷன் ஆங்கிள்.
அப்போ ஃபஸ்ட்டு லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த இன்சிடென்ட் வேவ் த நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் லை இன் த சேம் பிளேன். சரியா? எல்லாமே பாருங்கள், நார்மல் லைனு, இன்சிடென்ட் வேவு, ரிஃப்ளெக்டட் வேவ், ஆல் லை மீட் இன் தி சேம் பிளேன். அப்போ ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. செகண்ட் லா, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். ஸோ இங்கே ஐயுடைய ஆங்கிளும் ஆருடைய ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் ஸோ இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம் நம்ம. த நெக்ஸ்ட்டு, in the above figure the sound waves that travel towards the reflecting surface are called incident waves. ஸோ இதான் நான் முன்னாடியே சொன்னேன். அப்போ சவுண்ட் வேவ்ஸு ட்ராவல் பண்ணுது எதை நோக்கி அப்படின்னா டுவர்ட்ஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நோக்கி. அப்போ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் நோக்கி ட்ராவல் பண்ணால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்சிடென்ட் வேவ்ஸு. த சவுண்ட் வேவ்ஸ் பவுன்சிங் பேக் ஃப்ரம் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆர் கால்டு ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். அப்போ இன்சிடென்ட் வேவ்ஸு அந்த ரிஜிட் வாலில் பட்டு பவுன்சிங் பேக் ஃப்ரம் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அந்த ரிஜிட் வால்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பேக்கில் வரக்கூடிய இந்த வேவ்ஸை தான் நம்ம ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் த சேம் பாயிண்ட் ஆன் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். எ பர்பண்டிகுலர் லைன் drawn at the point of incident is called normal. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இன்சிடென்ட் வேவ்ஸு அந்த ரிஜிட் வாலை எங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுதோ ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். அந்த பர்பண்டிகுலர் லைனுக்கு நேம் தான் நார்மல் லைன். த ஆங்கிள் விச் இஸ் த இன்சிடென்ட் சவுண்ட் வேவ் மேக்ஸ் வித் த நார்மல் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ன்றது இன்சிடென்ட் வேவுக்கும் நார்மல் லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். அப்போ இன்சிடென்ட் வேவுக்கும் நார்மல் லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம். த ஆங்கிள் விச் த ரிஃப்ளெக்டட் வேவ் மேக் வித் த நார்மல் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆறு. அதே போல் நார்மல் லைனுக்கும் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸுக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிளை ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். எப்பயுமே இன்சிடென்ட் ஆங்கிள் எந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ரெஃப்ளெக்டட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, அக்கோஸ்டிக்கல் ஒண்டர் ஆஃப் கோல்கொண்டா போர்ட். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த கோல்கொண்டா போர்ட் தெலுங்கானாவில் இருக்குது. இப்போது த கிளாப்பிங் போர்ட்டிகோ இன் கோல்கொண்டா போர்ட் is a series of arches on one side, each smaller than preceding one. So a sound wave generated under the dome would get compressed and then bounce back, amplified sufficiently to reach the considerable distance. அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த கோல்கொண்டா போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆர்ச் ஒன் சைட்லேருந்து அப்படியே ஸ்மாலர் தென்னா வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரிசீடிங் ஒன்னு சொன்னால் ஃபஸ்ட்டை வந்து நோக்கும்போது பெரிய சைஸ்லேருந்து அப்படியே சின்ன சைஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏன்னு சொன்னால் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஜென்ரேட்டர் ஆகும் அண்டர் த டம், அதிகமான சத்தத்தோடு வரும். ஸோ அதனால தான் இந்த கோல்கொண்டா போர்ட்டு கிளாப் பண்ணும்போது அதிகமான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ரிமைனிங் டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.